இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை IRGC அரசாங்கத்தின் முடிவெடுக்கும் அதிகாரத்தை கைப்பற்றியதாகவும் முக்கிய விவாதங்களிலிருந்து தன்னை விலக்கிவிட்டதாகவும் கூறி ஈரான் அதிபர் மசூத் பெசக்கியான் பதவி விலகியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசக்கியான் உச்சத்தலைவர் மொஜ்தபா கமேனியின் அலுவலகத்தில் தனது ராஜினாமா கடிதத்தை சமர்ப்பித்துள்ளார் என்று ஈரான் இன்டர்நேஷனல் வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கை தெரிவிக்கிறது. இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை IRGC அரசாங்கத்தின் முடிவெடுக்கும் முக்கிய பகுதிகளை திறம்பட தன் கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொண்டதால் ஜனாதிபதியும் மற்ற மூத்த அதிகாரிகளும் முக்கிய கலந்துரையாடல்களில் இருந்து விலக்கப்பட்டுள்ளனர் என்று அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. ஈரான் இன்டர்நேஷனல்ஸ் மேற்கோள் காட்டிய பெயர் குறிப்பிட விரும்பாத வட்டாரங்கள் ஈரான் சம்பந்தப்பட்ட சமீபத்திய மோதலை கையாண்ட விதம் மற்றும் அதன் பொருளாதார விளைவுகள் தொடர்பாக பெசக்கியானுக்கும் IRGCயின் தலைமைக்கும் இடையே விவாதங்கள் அதிகரித்துள்ளதை தெரிவிக்கின்றன. போர் நிர்வகிக்கப்பட்ட விதம், மக்களின் வாழ்வாதாரங்கள் மற்றும் நாட்டின் பொருளாதாரம் மீது அது ஏற்படுத்திய அழிவுகரமான விளைவுகள் ஆகியவையே முக்கிய விவாதங்களாக இருந்ததாக அந்த வட்டாரங்கள் கூறின. எனினும் ஜனாதிபதி அலுவலகத்தின் தகவல் தொடர்புத்துறை துணைத் தலைவர் மெக்தி தபதபாய் எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவொன்றில் ஈரான் இன்டர்நேஷனல் வெளியிட்ட அறிக்கை பொய்யானது என்றும் போர் நிறுத்தம் குறித்த தற்போதைய பேச்சுவார்த்தைகளுக்கு மத்தியில் நடைபெறும் ஊடக விளையாட்டுகளின் ஒரு பகுதி என்றும் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே பல மாதங்களாக நீடித்து வரும் போரில் ஈரானின் தலைமைத்துவ கட்டமைப்பிற்குள் முடிவெடுக்கும் விதம் குறித்து கேள்விகள் எழுந்துள்ள நிலையில் இந்த அறிக்கை வெளியாகியுள்ளது. கடந்த வாரம் ஈரானின் உச்ச தலைவர் ஒரு ரகசிய இடத்திலிருந்து செயல்படுவதாகவும் வெளி உலகத்துடன் அவருக்கு நேரடி தொடர்பு குறைவாகவே இருப்பதாகவும் அமெரிக்க அதிகாரிகள் CBS நியூஸிடம் தெரிவித்திருந்தனர். ஈரானிய அரசாங்கத்தின் மூத்த அதிகாரிகளுக்கு கூட அவரது இருப்பிடம் தெரியவில்லை என்றும் அவர்களால் அவருடன் நேரடியாக தொடர்பு கொள்ள முடியவில்லை என்றும் அதிகாரிகள் கூறியிருந்தனர்.